Good morning students, I am MRK. Today 11th Maths chapter 6 Analytical Geometry exercise 6.4 7th sum. Okay, pair of side line கொடுத்து separate equations கேட்டிருக்கு, இரட்டை நேர்கோடுகள் கொடுத்து தனித்தனி சமன்பாடுகள் கேட்டிருக்கு. ஓகே, இதை முதல்ல கம்பைன்ட் ஈக்குவேஷனாக பெருசாக கொண்டு வருவோம். முதல்ல அதை ஓப்பன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒழுங்காக நிதானமாக ஒரு பேர் ஆஃப் சைடு முதல்ல கொண்டு வந்து நிறுத்துவோம். அதுக்கப்புறம் நம்ம செய்வோம். ஓகே, கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எடுத்துகிட்டு வரையில் 6 into x minus 1 whole square plus 5 into x minus 1 y minus 2. Good. Next minus 4 into y minus 2 whole square equal to 0. இதில் a minus b whole square ஃபார்முலாஸ் யூஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல யூஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல யூஸ் ஆகிருக்கு. அதை ஓப்பன் பண்ணுறேன். 6 into a square plus b square minus 2ab. ஓகே, குட். ப்ளஸ் 5 இன்ட்டு இது ரெண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். xy மைனஸ் 2x, அடுத்து ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 1 into 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட், குட். நெக்ஸ்ட்டு 6 உள்ள மல்டிப்ளை பண்ணல 6x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 6 மைனஸ் என்ன வருது 12x அப்படின்னு அர்த்தம். அடுத்து ப்ளஸ் 5xy அப்படின்னு அர்த்தம். மைனஸ் 10x அப்படின்னு அர்த்தம். மைனஸ் 5y மைனஸ் 5 ப்ளஸ் 5 2s are 10. அடுத்து மைனஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 16 ப்ளஸ் 16y ஈக்குவல் டு 0. இதில் அரேஞ்ச் பண்ணுறேன். 6x ஸ்கொயர், அதுக்கடுத்து hxy கொண்டு வா பேர் ஆஃப் சைட் லைனில் அதுதான் வரும். hxy என்ன இருக்குது 5 இருக்குது, 5xy. அடுத்து ஒய் ஸ்கொயர் வரணும், மைனஸ் 4y ஸ்கொயர். குட். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராம் வரணும். என்ன இருக்குன்னு பாரு 12, இது ஒரு 10 22 மைனஸ் 22x அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒய் டேம் வரணும். ஒய் டேம் என்ன இருக்குன்னு பாரு 5 இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 16 இருக்குது. அப்போ இங்கே என்ன சப்ராக்ட் பண்ணோம்னா ப்ளஸ் 11y அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் என்ன ஆயிரும் 0 ஆயிரும் ஈக்குவல் டு 0. ஓகே, குட். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் செட்டை எடுத்து, இதுதான் பேர் ஆஃப் சைட் லைன். இந்த ஒன் ஆஃப் செட்டை எடுத்து நான் செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். தட் இஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 5xy ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். மைனஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்துக்க பொறுமையாக. ரைட்டு, நான் வந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். நம்ம சின்ன பிள்ளையில் படித்தது தான் 10th ஸ்டாண்டர்டில். ஓகே, ப்ளஸ்ஸு இன்ட்டு டீச்சர்ஸை பொறுத்து மாறும். இது பார்த்துக்கோ, ட்ரீ ஃபார்மில் போடுவாங்க. இந்த மாதிரி மேலே டீ மாதிரி போட்டு போடுவாங்க, ட்ரீ மாதிரி இந்த மாதிரி பி மாதிரி போட்டு போடுவாங்க, உங்கள் விருப்பம். சரி, இதை கொண்டு இதில் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 24. இங்கே என்ன இருக்குது 5, 8 3s are 24 மைனஸ் டிவைடட் பை 6 டிவைடட் பை 6. 1 3 is 3, 2 3s are 6, 4 2s are 8, 3 2s are 6. ரொட்டேட் பண்ணி எழுது, கீழே எக்ஸு மேலே ஒய் சேர்த்து எழுதணும். ஓகே, ரைட். அப்போ என்ன எழுதுகிறேன் 3x ப்ளஸ் 4y. குட். நெக்ஸ்ட் என்ன எழுதுகிறோன்னு பார்த்துக்கோ. என்ன எழுதுகிறோம் 2x மைனஸ் 1. ஓகே, ரைட். இப்போ ஹோல் இது பேர் ஆஃப் ஸ்டைட்லாம் எழுதுகிறேன் ஹோலா. 5xy மைனஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 22x ரிமைனிங் பார்ட்டில் எழுதுகிறேன் ப்ளஸ் 11y ஈக்குவல் டு இதில் அப்படியே 3x ப்ளஸ் 4y. இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ப்ளஸ் எல்லுன்னு ஒன்று சேர்த்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனில் ஒரு எம் அப்படின்னு ஒன்று சேர்த்துக்கிறேன். இது ஒய்டா தம்பி 1yன்னு அர்த்தம் ஒய். இதில் நான் ஒரு எம்னு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எல்லு எம்மு கண்டுபிடிச்சா செப்பரேட் ஈக்குவேஷன். எல்லு இந்த எம்மு கண்டுபிடிச்சோம்னா அதான் செப்பரேட் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்றதான் இப்போ கணக்குடைய மெத்தடு. ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு அண்டு ஒய் ஆன் போத் சைட். இருபுறமும் எக்ஸ் மற்றும் ஒய்யின் கெழுக்களை ஒப்பிட அப்படின்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எழுதிட்டேன். இப்போ இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 22 மைனஸ் 22. அப்போ இங்கே நான் எக்ஸ் டேம் கலெக்ட் பண்ண போகிறேன். எல் எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணால் 2lxன்னு வரும். அப்போ 2l. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு. அடுத்து எம் எடுத்து இந்த 3mல மல்டிப்ளை பண்ணால் 3mxன்னு வரும். அப்போ ப்ளஸ் 3m. இதுதான் எக்ஸுக்கு உள்ள கோஎஃபிஷியன்ட். இது 1 அப்படின்னு நேம் பண்ணுறேன். அடுத்து நான் ஒய் டேம் எடுக்க போகிறேன். எல் எடுத்து ஒயில் பெருக்குன்னா மைனஸ் எல்ஒய்ன்னு வரும். அப்போ மைனஸ் எல். ஓகே, நெக்ஸ்ட்டு எம் எடுத்து ஒயில் பண்ணால் 4mன்னு வரும். அப்போ ப்ளஸ் 4m அப்படின்னு எடுத்துகிட்டு ஈக்குவல் டு மைனஸாக ப்ளஸ்ஸாக ப்ளஸ் 11.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது என்ன ஆயிடுச்சு? செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டையும் சால்வ் பண்ண முடியுமான்னு பாரு, பண்ண முடியாது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பார்த்துக்கோ, இதை வேணால் நான் அழிச்சிக்கிறேன். இந்த இடத்துல உனக்கு வேணும், இடம் கேப் வேணும், அதனால் இதை அழிச்சிட்டு செய்கிறேன். ஓகே, கவனிச்சிக்க கேர்ஃபுல்லாக. ரைட், ஓகே, இந்தா இருக்குது. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாரு. சேஞ்ச் ஆகும் ஈக்குவேஷனை. -2l ப்ளஸ் 8m ஈக்குவல் டு 22. இது வந்து நேம் பண்ணிக்க தேர்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கீழே எழுதிக்க. 2l ப்ளஸ் 3m ஈக்குவல் டு -22டா தம்பி. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணலாம். சைன் சேஞ்ச் ஆகி தானே இருக்குது. ரைட்டு. அப்போ 1வது ஈக்குவேஷனையும் 3வது ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, செப்பரேட் பண்ணால் தான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 8 3 11 வந்துடும், எம்னு வந்துடும், இங்கே 0 ஆயிரும். அப்போ எம் ஈக்குவல் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு? 0 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ இஃப் எம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் தென்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் சப்ஸ்டியூட்டிங் இன் எத்தனாவது ஈக்குவேஷனில் போடுவோம்? செகண்ட் ஈக்குவேஷனில் போடவா? செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டோம்னா -l ப்ளஸ் 4m ஈக்குவல் டு 11. ஓகே, இதில் எம்முக்கு 0 போட்டோம்னா 0 ஆயிரும். அப்போ இதில் வெறும் 11 தான் கிடைக்கும். அப்போ எல் ஈக்குவல் டு -11 மல்டிப்ளை பண்ணிட்டா மைனஸால். அப்போ இதுதான் ஆன்சரு. அப்போ நான் செப்பரேட் ஈக்குவேஷன் சார்னு எழுதுகிறேன். செப்பரேட் ஈக்குவேஷன் சார்னு எழுதையில் இந்த இடத்துக்கு தான் போகணும். செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் அப்படின்னு எழுதையில், ஈக்குவேஷன்ஸ் ஆர்னு எழுதையில் 3x ப்ளஸ் 4y எல்லுக்கு என்ன இருக்குது? -11 ஈக்குவல் டு 0. ஒன் பார்ட். நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்ட்ரைட் லைன் 2x மைனஸ் y. எம் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் செப்பரேட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.